வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நவம்பர் 25 அன்றைக்கி தான் நடந்ததை பார்ட் 2 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த போன ஆசிரமத்தில் அந்த சரண்யா மேடத்தோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அதில் அந்த அணுவோடைய அம்மா வந்து கோவத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க. உட்காருங்க மேடம், நான் அந்த காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என்ன ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இந்த 2 நிமிஷத்தில் வந்துடும் மேடம் சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே அவங்க கோவப்படுறாங்க. என்ன சரண்யா, நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால், என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட கார்த்திக்கிட்ட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கார்த்திகை வெளியே சொல்லியிருந்தேன். இன்ன வரை நீங்கள் கொஞ்சம் கூட எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. நீ என்ன இஷ்டத்துக்கு நடந்துகிட்ருக்க, என்ன இந்த ஆசிரமம் உன்னோடது நீ மனசில் நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. இல்லை மேடம் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு கார்த்திக் வந்து இன்னும் கண்ணு தெரில, இன்னும் 2 நாளில் கட்டுப்பறிச்சிடுவாங்க, அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மேடம், அனுப்பிச்சிடறேன். உங்கள் இப்போ இதை அணுவை வந்து நாங்கள் அனுப்பவே இல்லை மேடம், அணுவாக தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே பார்த்துக்கிறேன், வேறு எதுவும் பிரச்சனை எதுவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவள் சின்ன பிள்ளை, அவள் சொல்லுவா இது என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தானே தெரியும், அவள் எவ்வளோ ஃப்ராடுன்றது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு விட்றேன் மேடம், என் பொண்ணை கூப்பிடுங்க, நான் உடனேவும் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே மலர் சிஸ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி அணுவை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ராதா சிஸ்டரை. சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போன உடனே திரும்ப வராங்க. மேடம் இந்த மாதிரி சுந்தரி மேடமும் வெற்றிவேலன் சார் வராங்க. உடனே அந்த மல்லிகா மேடத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவங்க 2 பேருக்கு இங்கே வராங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் சரி சரண்யா, நான் அந்த ரூமில் சைடில் தனியாக இருக்கேன், நான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற வேண்டாம், அவங்ககிட்ட எப்பயும் போல் பேசி அவங்கள அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டு போயிட்டாங்க. உடனே வெற்றிவேலன் சுந்தரி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனேவும் வாங்க சார், வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படி வெற்றிவேலன் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி கார்த்திகை நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சரண்யா மேடமும் ஷாக் ஆகிடுச்சு. இது சுந்தரி மேடத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அப்படியே அவங்க கண் சிமிட்டுற பார்வையில் இந்த சைடு சுந்தரி மேடத்தை பார்த்துட்டு மறுபடியும் வெற்றிவேலன் சாரை பார்க்குறாங்க. பார்த்த உடனேவும் மேடம் நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் சுந்தரிகிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் கார்த்திகை அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் இன்னும் 2 நாளில் கட்டு பிரிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெற்றி சார் யோசிச்சுட்டு, சரி ஆமாம் சுந்தரி பரவாயில்ல, இப்போ கூட்டு போனால் கல்யாணன்ற போது எல்லா டீட்டெயிலும் சொல்லி புரிய வச்சுட்டு முடியாது, பிரச்சனை தான் வரும், அதனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேர் நேரில் வந்து கார்த்திக் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இது சொல்கிறது நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா மேடத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. வெளியில் போனோடனே சுந்தரி ஏதோ ஃபோன் வருது, காரில் ஏறும்போது ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சுந்தரிக்கு பின்னாடி அவங்க 2 பேரும் அணுவும் கார்த்திக்கும் நடந்து வந்துட்டுருக்காங்க. எங்கே பார்த்துருவாங்களோ செஞ்சுருவாங்களோன்ற ஒரு இதில் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. ஆனால் பார்க்கல, மறுபடியும் அவங்க காரில் ஏறி அப்படியே அவங்க போயிட்டாங்க. போன உடனே சரி ஆஃபீஸ்க்குள்ளே கார்த்திக்கும் சுந்தரியும் மேலே ஏறி வரும்போது கரெக்டாக கார்த்திக்கு படிக்கிற தட்டி வச்சு கீழே விழுக போகும்போது டக்குன்னு அந்த அணு வந்து கார்த்திகை பார்த்து அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. உடனே அவங்க அணுவோடைய அம்மா முன்னாடி தான் நிற்கிறாங்க. அப்படியே கோவப்படுறாங்க. அப்படியே அணுவும் பார்த்துருச்சு. பார்த்தோன்னே ஆஹா இது பிரச்சனையாக இருப்பதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனேவும் சரண்யா மேடம் பார்த்துட்டு, ராதா சிஸ்டர் உங்களை வந்து நான் மலர் சிஸ்டர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வர சொன்னேனே, உங்களுக்கு எதுவும் மெசேஜ் கிடைக்கலையா அப்படின்றாங்க. இல்லை மேடம் வரல அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே உடனே அவங்க சரண்யா மேடம் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, அது அணுவோட அம்மா பேசாமல் இருக்கிறது சுச்சுவேஷன் கோவத்தில் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு, உடனே கார்த்திக் சார் அணுக்கு பாப்பா நம்ம வெளியில் போகலாம், இங்கே ராதா சிஸ்டருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் கூட்டு போய் அவங்க தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே அவங்க வெளியில் போனோடனே அணுவோடைய அம்மா கத்துறாங்க, என்ன அணு, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ண பார்த்தா நான் அவனுக்கு சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன், அவன் என்ன ஒரு ஃப்ராடு தெரியுமா, அவன் வந்து நல்ல பாம்புக்கு வந்து அவன் வந்து பாம்பு, அது காலை சுற்றின பாம்பு, அது பாம்புக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, உனைய எந்த பிரச்சனையில் மறுபடியும் மாட்டி விடுவான், மறுபடியும் என்னைய கோவப்பட வைக்காது அப்படின்னு சொன்னோன்னே அணு சொல்கிறாங்க, இல்லைம்மா அது ரொம்ப திருந்திட்டான், அவனுக்கு உண்மையிலே பார்வை தெரியாது, இன்னும் ஒரு 2 நாளில் கட்டுப்பறிச்சிருவாங்க, அதனால தான் நான் கூட இருக்கேன், அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அணு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கியா, செய்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு கத்துறாங்க. இல்லைம்மா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நீ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, இனிமேல் ஏதாவது அவன் கட்டுப்பறிச்சதுக்கப்புறம் அவன் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி அவன்கிட்ட சொன்னான் அப்படின்னா நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், நான் ரொம்ப பொல்லாதவளை ஆகிடுவேன், அதனால் நான் சொல்கிறத கவனமாக கேளு என் கூட வந்துடு அப்படின்னா, இல்லை மீன் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி பார்க்குறாங்க. இவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுனே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. போன உடனே இதோடைய பார்ட் 2 முடிஞ்சிச்சு. நான் அடுத்து பார்ட் 3 என்ன எடுக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.